32வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ஓகேங்களா? ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பிக்கு ரிலேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்ஷன் உங்களுக்கு குடுத்துருக்க ஃபங்ஷன் வந்து கன்டினியூஸ் அட் x இஸ் ஈக்குவல் டூ 3ல இது கன்டினியூஸா இருக்குமா? அப்போ நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். இது கன்டினியூஸான்னு செக் பண்ணணும். உங்களுக்கு லிமிட் முதல்ல எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம ஃபங்ஷன பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் முதல்ல என்னன்னு தெரியணும்ல. அப்போ 3 எழுதிப்பேன். தென் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎக்ஸ் ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு எழுதிருவேன். ஏன்னா, இந்த இடத்துல க்ளோஸ்ட் இன்டர்வல் எழுதியிருப்பேன். க்ளோஸ்ட் இன்டர்வல்லேருந்து ஓப்பன் இன்டர்வல் -∞ வரைக்கும் த்ரூ அவுட்டா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் இப்போ ஃபங்ஷன் வந்து இதான் உங்களுக்கு F1ஆ இருந்திருப்பான். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமா 3க்கு மேல இருக்க ஓப்பன் இன்டர்வல்லேருந்து உங்களுக்கு எல்லா ஃபங்ஷனும் இது F2வா தான் இருந்திருப்பான். இதான் நம்ம F2 ஃபங்ஷனு. ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது AX ப்ளஸ் 1ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ அதுபடி பார்த்தோன்னா AX ப்ளஸ் 1 இப்போ இதுபடி பார்த்தோன்னா டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் தான் 1 டிகிரி பாலினாமியல்னால 3A ப்ளஸ் 1ன்னு எழுதிருவோம். தென் ரைட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் என்ன வரும்? ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இப்படி அப்ரோச் பண்ணுவோம் 3 நோக்கி. ஸோ BX ப்ளஸ் 3ன்னு எழுதிருவோம். ஸோ BX ப்ளஸ் 3னால உங்க ஃபங்ஷன் வந்து என்ன இது 1 டிகிரி பாலினாமியல்னால டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் போடுவோம். தென் 3B ப்ளஸ் 3ன்னு எழுதிருவோம். ஓகேவா? தென் இப்போ இது 2த்தையும் என்ன பண்ண போறோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணி பார்க்க போறோம். ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதுக்காக. ஓகே. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட் எழுதிட்டேன். ரைட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் இவன் தான் நம்மளோட ரைட் ஹேண்ட் லிமிட்டு. 3A ப்ளஸ் 1ன்னு எழுதிட்டேன். தென் சாரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு இவன் தான். அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து 3B ப்ளஸ் 3ன்ட்டு எழுதிருவோம். 3B ப்ளஸ் 3A. இப்போ 3B இப்போ இங்க இருக்க 3 அங்க கொண்டு போயிடுறேன். 3A இதுபடி பார்த்தோன்னா ப்ளஸ் 1 மைனஸ் 3ன்னு எழுதிருவோம். தென் 3A மைனஸ் 2ன்னு கிடச்சிருக்கும். 3B இஸ் ஈக்குவல் டு இப்போ B இஸ் ஈக்குவல் டு உங்க ஃபங்ஷன் எழுதுறேன். 3A அதான் Bய வச்சுக்கிட்டு 3A மைனஸ் 2 டிவைடட் பை 3ன்னு எழுதிட்டேன். ஸோ இப்போ உங்களோட Bயோட வேல்யூ இதுதான். ஸோ இதுதான் இதோட ரிலேஷன். இதோட Bயோட ரிலேஷன் வந்து இவனா தான் இருந்திருப்பான். Aயோட ரிலேஷன் இங்கேருந்து நம்ம இங்க இருக்க வேல்யூலாம் இந்த பக்கம் கொண்டு போனா அதான் Aயோட ரிலேஷனா வந்திருப்பான். ஸோ Aயோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கொண்டு வந்துருவோம். 3B ப்ளஸ் 2 டிவைடட் பை 3A இது A வந்திருப்பான். இதுதான் Aயோட வேல்யூவா இருப்பான். இதான் Bயோட வேல்யூவா இருப்பான். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்கான்? f of x is equal to கன்டினியூஸ் ஃபங்ஷனா x is equal to 0ல k யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு